வணக்கம். இந்த பதில் என்னன்னா, அதிகமாக யோகா பயிற்சி செஞ்சோம் முன்னேற்றம் முடியவில்லை அப்படின்றவங்களுக்கான பதிவு இது. முதல்ல யோகா பயிற்சி இரண்டா பிரிச்சுங்க. உலகியல் முறை, ஆன்மீக முறைன்னு. இந்த உலகியல் முறையில் என்ன அடங்கும்னா, முதல்ல நம்ம உடம்பு முக்கியம். இந்த உடம்பை பார்த்துக்கணும். உடம்பு உறுதியாக இருந்தால் தான் மனம் அதுக்கேற்ற மாதிரி உறுதியாக இருக்கும். உடம்பு உறுதியாக இருக்க யோகாசன பயிற்சி முறைகள், உணவு முறைகள், உணவு கட்டுப்பாடு முறைகள், இதெல்லாம் அடங்கும். மனம் சார்ந்த பயிற்சி முறைகள்னா அதில் ஒரு விதமான தியான பயிற்சி முறைகள்லாம் இருக்கு. எத்தனையோ வகை பயிற்சி முறைகள் இருக்கு. நாடி சுத்த முறை, சூரிய நமஸ்காரம், விளக்க பயிற்சி, புள்ளி பயிற்சி, போர் பயிற்சி முறைகள்லாம் அடங்கும். இது குரு மூலம் நேரடியாக கற்றுக்கினா ரொம்ப நல்லா அமையும். இல்லைன்னா குழப்பத்தில் அமையும். அடுத்த ஒரு பதிவில் ஆன்மீக பயிற்சி முறைகள் பார்ப்போம்.